இல்ல நான் வந்து ஒழுங்கா இது பண்றடா. கதறல் சத்தம் பயங்கரமா இருக்கு. சரவண கேஸை பத்தி டிஎஸ்பி கிட்ட பேசி நானும் பாலனா ஒரு வீடியோ போட்டிருப்போம், அதுல நீங்க பாத்திருப்பீங்க. அதுல இருந்து ஒரு ஆடியோ மட்டும் கட் பண்ணி கேகே வந்து நல்லா நான் ரொம்ப ட்ரை பண்ணிருக்காப்ல. பையன் ஹராஸ் பண்ணானா இல்லையா அப்படிங்கிற கன்க்ளூஷன் அவர் சொல்லிருப்பாரு. அந்த ஆடியோ நீங்களே கேளுங்க. ஒரு மீடியா வச்சிருக்கான் போல அந்த பையன் வந்து இந்த பொண்ணு தப்பா நடந்துட்டான், அதனால வந்து அவங்க அப்பாவே இந்த பையன் அந்த மாதிரி தெரிஞ்சிரோட ஆன்சர் இதுக்கு மேல என்ன நம்புறவங்க நம்புங்க. நான் குமார் அவசரப்பட்டு பாதியை மட்டும் கட் பண்ணி நீ நல்லவனாக ட்ரை பண்ணா அசிங்கமா இல்ல? சோறுதும் திங்கிறியா இல்ல பியல் திங்கிற. இப்போ கம்பி கட்டும் கதைகளுக்கு முட்டு கொடுத்தவங்க வந்து ரெடி ஆயிக்குங்க. ஏன்னா இந்த கேஸ்ல சரவண கேஸ் வீடியோ போட்டதுக்கு அப்புறமா தலைமை என்ன சொன்னா அப்படிங்கறத நீங்களே பாருங்க. இல்ல நான் வந்து ஒழுங்கா இது பண்ணல. அதாவது எனக்கு வந்து நியூஸ் இதுதான் வந்துச்சு, அதை பத்தி நான் வீடியோ போட்டேன். என்ன பண்ண சார்? கம்பி கட்டும் கதைகளுக்கு முட்டு கொடுத்த 10 பேர் வந்து சாணி எடுத்து நீங்களே அடிச்சுக்கங்க. சோத்திரையும் அடி வாங்கியாச்சு, சேத்திரையும் அடி வாங்கியாச்சு. எவிடன்ஸ் போடுங்க நல்லவ மாதிரி பேசிட்டு அங்க போய் ஆடியோவை கட் பண்ணி நல்லவனா ட்ரை பண்றியப்பா. இதுக்கு பேர் என்ன தெரியுமா? பேர் என்ன தெரியுமா? நான் ஃபேமஸ்க்கா பண்றேன்னா அப்படியே என் காலில் விழுந்தேன். சரி, அந்த பொண்ணு ஹராஸ்மெண்ட் பண்ணப்பட்டிருந்துச்சுன்னா ஏன் எஃப்ஐஆர்ல போடல? இல்ல நான் வந்து ஒழுங்கா இது பண்ண நானே வீடியோ போடுறேன். இது வந்து உண்மை, நான் போடுறேன். கண்ணுல பயம் தெரியுது. பயம் ஃபாலோஸ் போயிருவாங்கன்னு ஆளை பார்த்தா பயங்கரமான ஆளா இருக்க, தம்மி பிசாக்கேடா. நம்ம கிட்ட எப்படி கதறிக்கான்னு பார்த்தா பாலனா கிட்ட அழுக ஸ்டார்ட் பண்ணிருக்கான். கதறது உர்றா, கதறாதடா ஃபர்ஸ்ட். கதறாத ஃபர்ஸ்ட் என்ன வேணுமோ தெளிவா சொல்லு. இந்த ஆடியோ புறம் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன். சரிடா, அதாவது இந்த பாரு, இந்த பண்ணி பேசின எல்லாத்தையுமே ரெக்கார்ட் டேய் நான் ரெக்கார்ட் பண்ணுவேன்னு சொல்லி தெரிஞ்சுதானடா நான் பேசிட்டு இருக்கேன். பேசின எல்லாத்தையுமே ரெக்கார்ட் அழுகுறான். ஏய் அழுவலடா. நான் அழுவலையா? கண்ணீர் ஒழி பேண்ட்டுக்குள்ள போயினுக்குது, அழுவலண்டா. அப்புறம் சும்மா வந்து உடனே நோண்டிட்டு இருக்க முடியாது. எங்களுக்கு 1008 வேலை இருக்கு. இனிமே அவன் என்ன பேசினாலும் என்ன கத்தினாலும் நம்ம கண்டுக்க போறது கிடையாது. விஷயம்லாம் தெரியாம தப்பா ஒரு 10 பேர் கமெண்ட் பண்ணீங்களே, அவங்களாம் எப்படியோ போயிட்டு போங்கடா, எனக்குலாம் கவலையே கிடையாது. எனக்கு என்னோட ஃபாலோவர்ஸ்க்கு எந்த ஒரு சின்ன உறுத்தல் இருந்துக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த விஷயத்தை வெளியே கொண்டு சேர்த்திருக்கேன். என்ன நினைச்சுன்னு தெரிஞ்சுக்கங்க. அண்ட் பாலானா நம்ம டிஎஸ்பி கிட்ட பேசி ஒரு நல்ல விஷயத்துக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ்னா. இது வரைக்கும் கூட நின்றவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நாம இருக்கிறோம், நம்ம கூட மக்கள் இருக்கிறாங்க. இதுக்கு மேல என்ன வேணும்?